மணி சார் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மணி சார் வந்து எவ்வளவு ஏக்கரா மஞ்சள் நடவு பண்ணியிருக்காரு, எவ்வளவு நாள் ஆச்சு பயிருக்கு, பயிர்கள் டாக்டர் சாயில் கொடுக்காததுக்கு முன்னாடி எந்த வகையில பயிர் இருந்துச்சு, இப்ப டாக்டர் சாயில் கொடுத்து 13 நாள் கழிச்சு இப்ப நம்ம ஃபீல்டு விசிட் வந்திருக்கிறோம். இந்த ஃபீல்டு விசிட்ல வந்து மஞ்சள்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது, செடியினுடைய வேர் பகுதியில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குது, மற்றும் மண்ணின் கார அமில நிலை எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம மணி சார் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். எத்தனை ஏக்கராங்க சார் பயிர் பண்ணிருக்கீங்க மஞ்சள்? 3/4 ஏக்கரா. இப்ப வந்துட்டுங்க சார், நம்ம டாக்டர் சாயில் வந்து ஒரு 13 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போனோம். கொடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நாம மண்ணுல என்னென்ன செக் பண்ணோம்? மண்ணுல ஒரு செடி பிடிங்க பாத்துங்க, வேர் சரியா ஓடல. ஒரு சார் சொன்னாரு டாக்டர் சைல் உள்ள அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட வாங்கி விட்டு இன்னைக்கு 13 நாள் ஆச்சுங்க. சரி, வந்து இந்த பயிரினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? கம்மியா தெரிஞ்சு. என்ன அளவு? அதாவது குறைச்சலான வளர்ச்சி, குறைவான வளர்ச்சி. இலை வந்து இந்த அளவுக்கு அகலமா இருந்துச்சா? அகலம் இல்லைங்க, கம்மியா தெரிஞ்சு. இந்த அளவுக்கு பச்சை கலர் இருந்துச்சா? பச்சை இதுல வர கம்மியா தெரிஞ்சு, பச்சை கம்மியா தெரிஞ்சு. இப்போ டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் வேர் எந்த நிலையில் இருக்குதுங்க? அன்னைக்கு பாக்குறப்ப குறைவான வேர்கள் இருந்துச்சு, ஜல்லி வேர்கள் சுத்தமா இல்ல. இன்னைக்கு வேர் எப்படி இருக்கு? வேர் நல்லா இருக்குது, ஜல்லி வேர் நல்லா இருக்குது. ஓகே ஓகே சார், அருமையா இருக்குது. நெக்ஸ்ட், இப்போ இந்த பயிரினுடைய வளர்ச்சி அன்னைக்கு பாக்குறப்பமே இன்னைக்கு பாக்குறப்ப எந்த அளவில் இருக்குது? ஒரு மடங்கு எச்சா தெரியுது. ஒரு மடங்கு 13 நாளே ஒரு மடங்கு எச்சா தெரியுது. ஓகே ஓகே.